பண்ணுறது? காங்கிரஸை சேர்த்ததான் தப்பு. சேர்த்துருக்காருல்ல, அதை மோடி ஆப்ரேட் பண்ணிருக்கிறாரு. லிங்க் வரலாம். இவங்க தனித்தனியாக தான் தண்ணி. இவங்க 2 பேர் சாப்பிட்டாங்க, அவங்க 2 பேர் சாப்பிட்டாங்க. ஆளுங்கட்சியாக கிட்டத்தட்ட 70 வருஷம் ஒரு 52 வருஷம் வரும்போது திருப்பி வந்து நடைமுறையாக ஒருத்தரை அழிக்கிறதுக்காக ஒன்றா சேரலாம் தவிர அது நடைமுறை ஜனநாயக மரபுப்படி அது தப்பு. எடுத்திருக்காங்களோ அவங்களும் மக்கள் தான், இவங்களை தேர்ந்தெடுத்தவங்களும் மக்கள் தான். யார் எந்த மக்கள் யாரை விரும்புகிறாங்கன்றத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி போய் இவங்ககிட்ட சின்ன பசங்க 3, 4, 5 சீட் வச்சுக்கிட்டு போய் நிற்கிறதுக்கு ஏடிஎம்கே பழைய முதலமைச்சர் போனால் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். ஒரு ஏதாவது ஒரு பெரிய பெரிய திட்டங்கள் தீட்ட முடியும். இந்த 3 பேர் அவங்க ஒரு பக்கம் இழுப்பாங்க 3 எல்லா கடையும் இழுப்பாங்க, வேலைக்கே ஆகாது. வணக்கம் மக்களே, நான் உங்க விஜே மீனா. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல தாவேகா முன்னிலை வகித்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில அவங்களால முதல்வரா பொறுப்பேற்க முடியல, ஏகப்பட்ட தடங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவும் திமுகவும் இணையிற மாதிரி பல தகவல்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பொதுமக்கள் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா? பொதுமக்கள் யாருக்கு இன்ன வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம கேட்கலாம். யார் முதல்வரா வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? நாங்கள் வந்து மாற்றம் தேவை. 40-50 வருஷமா திராவிட கழகமே ஆண்டுங்கிறதுனால மாற்றம் வரன்ட்டு அங்கே ஓட்டு போட்டுக்கிறோமா விசிலுக்கு. ஆமா ஆமா. ஆனா நீங்க என்னதான் ஓட்டு போட்டு அவர் வந்து மெஜாரிட்டி கொடுத்து ஆதரவு தெரிவிச்சு அவர் முதல்வரா வெற்றி பெற்றாலும் அந்த முதல்வர்ங்கிற பதவி வந்து அவர் ஏற்க முடியலையே. அதுக்கு நிறைய தடங்கள் வருதுல. என்ன பண்றது? காங்கிரஸை சேர்த்ததான் தப்பு. சேர்த்துருக்காருல்ல, அதை மோடி ஆப்ரேட் பண்ணிருக்கிறாரு. வேற யாரும் ஆதரவு தெரிவிக்கலையே. இவங்க ஏடிஎம்கே காரன் தான் ஆதரவு பண்ணோம். அவங்க தான் கோல்மால் பண்ணிக்கிறானுங்களே. பாண்டிச்சேரி எட்டுமே வச்சுக்கிறானுங்க. என்னன்னா அவங்க ஒரு 30-20 பேர் கட்சி தாவல் வந்து இங்க வந்து ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும். இவ்வளவு செலவு பண்ணி வந்துட்டு இப்போ வேஸ்டா போதே. திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சா நீங்க அதெல்லாம் ஆதரிப்பீங்களா? அது சாத்தியம் இருக்கான்னு தெரியலமா. அது தகவல் வந்துகிட்டே இருக்குது. நம்ம தான் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். என்ன பண்ணதே தெரியல. குழப்பம் கிடையாது. விஜய் தான் வரணும்னு எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. யார் முதல்வரா ஆகணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இது வந்து இவர் தான், திமுக விஜய் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆனா விஜய் வரதுல நிறைய தடங்கள்லாம் இருக்குதா. சில பேர் மேலிடத்துலயும் இந்த சைட்ல இருக்கணும், சில பேர் ப்ரெஷர் கொடுத்து அவடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அவ்வளவுதான். மற்றபடி அவர் தான் வரணும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. 4-5 வருஷமா கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரும்பாலான ஒரு அறுதி பெரும்பானையோட சீட்டு வாங்கியிருக்காரு. தனியாக நின்று கூட்டணி இல்லாம ஒரு தூரம் பெரிய விஷயம். அது கிட்டத்தட்ட 108-109 இடம்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா ஆண்டாவில 45-46 தான் வாங்கியிருக்காங்க. இது வந்து அறுதி பெரும்பான்மை. இதோ சில கட்சிக்குள்ள உள்குள்ள குழப்பம் அது இருக்கு. இருந்தாலும் மீண்டும் வருவார் இவர் தான். அதிமுகவும் திமுகவும் இணைய போறாங்கன்னு வந்துருதுமா. இல்ல 75 வருஷம் ஆண்டிருக்காங்க, 52 வருஷம் ஆனாங்க. அந்த காலத்துக்கு இந்த காலம் எதையும் பூனையா தான் அவங்க இருக்கிறாங்க. அது வந்து நடைமுறைக்கு சாத்தியப்படாது, வராது. அப்படின்னு ஒரு தனி மனிதனை ஒழிக்கிறதுக்காக இவங்க 2 பேர் கூட்டணி சேர்ந்தா அது சரியில்லை. மக்கள்கிட்ட நாங்க நிறைய கேட்டுறோம். ஆனா பாதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து வெளியே தான் எதிரி, மற்றபடி உள்ளுக்குள்ள வந்து ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? இவருக்கு அதிமுகவுக்கு லிங்க் கிடையாது. எந்த ஒரு விஷயத்துல வேணாலும் லிங்க் வரலாம். இவங்க தனித்தனியாக தான் தண்ணி. இவங்க 2 பேர் சாப்பிட்டாங்க, அவங்க 2 பேர் சாப்பிட்டாங்க. ஆளுங்கட்சியாக கிட்டத்தட்ட 70 வருஷம் ஒரு 52 வருஷம் வரும்போது திருப்பி வந்து நடைமுறையாக ஒருத்தரை அழிக்கிறதுக்காக ஒன்றா சேரலாம் தவிர அது நடைமுறை ஜனநாயக மரபுப்படி அது தப்பு. அது நீடிக்காது. கூட்டணி கட்சி வந்து ஆதரவு தெரிவிச்சா நல்லா இருக்கும். ஆனா அவங்க ஆதரவு தெரிவிப்பாங்களா? அத பத்தி தெரிவிப்பாங்க. ஒரு 3 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்கல்ல. கம்யூனிஸ்ட், இடதுசாரி, திருமாவளவன், இன்னும் 6 பேர்ல இருக்காங்கல்ல. முஸ்லீம் லீக், ஐஎம்யூ இருக்காங்க. இவங்க வந்து கொஞ்சம் நாள்பட்டு கொஞ்சம் உணர்ந்துங்கிருந்து வேற வழி இல்லைன்னு கொடுத்து ஆகணும். கொடுத்து உட்கார வைக்கணும். அதான் நினைக்கிறோம். இவரோட திட்டங்கள்லாம் எதிர்கால திட்டங்கள் நல்லா இருக்குது. அதனால யாருமே சொல்லாத திட்டம்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் இவரை மதித்து ஓட்டு போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் வாக்கு அடிச்சிருக்காங்க புதுசாக வந்த ஒரு ஆளுக்கு. இவங்கெல்லாம் சொன்னதை செய்யலை 2 பேருமே. அதனால் செய்வார்ன்ற ஒரு இதில் ஓட்டு போட்டுருக்காங்க. அவர் சாத்தியப்பட்டு செய்வார். இதுதான். அப்போ வந்து ஆதரவு வந்துட்டு ஆளுநர் அவர்களுக்கு வந்து தெரிவிக்கணும். ஏன்னா மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. முதல்ல வந்து தரேன்னாங்க. அப்புறம் வந்து மெஜாரிட்டி வந்து சட்டசபையில் காட்டுங்கன்னாங்க. இப்போ வந்து எல்லாத்துக்குமே தடை ஆயிடுச்சு.
பதவி பிரமாணம் எடுக்க முடியல, ஆதரவும் பண்ணல, அதுக்கு 2 பேரும் சிஎம் ஆகல அது வரைக்கும் இப்ப முதல்வர் இல்லாம மக்கள் எல்லாம் வந்து தத்தளிச்சு போறாங்க இருக்கிறாங்க. அது வந்து 2-3 நாள் போச்சுன்னா வேற வழி இல்லைன்னா கவர்னர் ஆட்சி தான் வரும். பிரசிடென்ட் ரூல் வந்தா கவர்னர் ஆட்சி தான் வரும், வேற வழி இல்லை. அப்போ இந்த தேர்தல் வந்து ஒரு புதிய இன்னும் 1 வருஷம் ஆகும், 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும். பினான்ஸை பொறுத்துக்குது, எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்படியே தள்ளி போட்டுனே இருக்கலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும். விஜய் சார் வந்து நல்லா இருக்கும். ஆனா அவங்க வர்றதுக்கு நிறைய தடங்கள் இருக்கு. இதை தாண்டி வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தடங்களை தாண்டி வரணும் அவரு, அது அவருக்கு ஃபர்ஸ்ட் சேலஞ்சு. அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். வந்தாருன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா. அதிமுகவும் திமுகவும் இப்ப இணைய போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. ஆமா, அப்படி வந்தா நீங்க அதெல்லாம் ஆதரிப்பீங்களா? நான் ஆதரிக்க மாட்டேன், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும். சோ விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும். யாரும் மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 108 சீட்டை கொடுத்து தேர்ந்தெடுத்துட்டாங்க. இவங்க போன ரூட் சரியில்லை, அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேருக்கு போய் தொங்கி இருக்கிறது வேஸ்ட். பெரிய கட்சியை தான் பிடிக்கணும் இவங்க, அப்பதான் நிர்மல ஸ்டாண்டர்ட் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஏடிஎம்கேயாவது பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவு நல்லா வருவாங்க. டிஎம்கே வர வாய்ப்பு கூட போக வாய்ப்பு கிடையாது. ஏடிஎம்கே கூட போய் பண்ணாங்கன்னா ஏதோ கொஞ்சம் ஸ்மூத்தா போக வாய்ப்பு இருக்கு. ஆதரவு தர முடியாது. தருவாங்க கண்டிப்பா. முதல்ல அவங்ககிட்ட போயிருக்கணும். அவங்க போய் இவங்ககிட்ட சின்ன பசங்க கூட 3-4-5 சீட் வச்சுக்கிட்டு போய் நிக்கிறதுக்கு ஏடிஎம்கே பழைய முதலமைச்சர் போனா கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஒரு ஏதாவது பெரிய பெரிய திட்டங்கள் தீட்ட முடியும். இந்த 3 பேர் அவங்க ஒரு பக்கம் இழுப்பாங்க 3 எல்லா கடையும் இழுப்பாங்க, வேலைக்கே ஆகாது. இப்ப அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு செயல்பட போறாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் வந்திருக்கு. அதுல சும்மா அதெல்லாம் ரூமர் தான், அதெல்லாம் ரூமர். அது வராது. வந்துச்சுன்னா அது வந்து அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், சித்தப்பா ஆகட்டும், பாத்துக்கலாம். முதல்ல மீசை முளைக்கணும். மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏதோ ஒண்ணு போன நல்லதுதான், ஒரே ஆளு நல்லதுதான். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 2 பேரும் அடிச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து எல்லாம் வியாபாரம் பண்றாங்க. எல்லாமே எப்பயுமே ஒரே கட்சி தான், 2 பேரும் வெளியே தான் அடிச்சுக்கிறாங்க. உள்ளுக்குள்ள ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் ஒன்னாலதான். ஒன்னே ஒண்ணு உள்ள ஒன்னே ஒண்ணுதான். ஆமா, டெய்லியும் அவங்கள இது பண்ணிக்கிறாங்க. கான்ட்ராக்ட்லாம் எல்லாம் ஒருத்தர் தான். சாராயம் காய்ச்சி விற்கிறதுல எல்லாம் அரசாங்கமே சாராயம் விற்குது. அப்ப இவங்க அது நீங்க தான் புரிஞ்சுக்கணும். மக்கள் என்ன, மக்கள் ஒண்ணுமே தெரியுது கிடையாது. இந்த விஜய் எல்லாம் வந்திருக்காரு, மக்கள் என்ன தெரியுது அர்த்தம்? அவருக்கு எந்த அரசியல் தெரியாது, பக்கம் தெரியாது. எவ்வளவு மக்கள் ஓட்டு போடுறாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் ஓட்ட போட்டு. அவருக்கு என்ன தெரியும்? தெரியாம பாருங்க, எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி செலவு பண்ணிருப்பாங்க. மாற்று கட்சி வேணுமா? பரவாயில்ல, அது கொஞ்சம் எல்லாமே மக்களுக்கு தேவையானது பண்ணா கரெக்டா பண்ணா ஏன் மக்கள் வந்து மாற்று கட்சி எதிர்பார்க்க போறாங்க? அப்படி கிடையாது. எனக்கு எப்படி பதில் சொல்றது கிடையாது. எந்த ஆட்சியும் செய்ய முடியாது, இந்த திட்டங்களை செய்ய முடியாது. சும்மா கனவு நினைச்சு பார்க்க முடியாது. 2500 ரூபா கொடுக்கறது, பெரிய பெரிய இதெல்லாம் பண்றாங்க, எதுவுமே செய்ய முடியாது. சொல்லிக்கலாம். இப்போ 500 திட்டங்கள் கொடுத்தாங்க டிஎம்கே ஆட்சியில் போன ட்ரிப்பு. எனக்கு தெரிஞ்சு 10 கூட நிறைவேற்ற மாதிரி தெரியல. எனக்கு எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான். அது கூட பெண்களுக்குலாம் 1000 ரூபா கொடுத்தாங்க. அதெல்லாம் எப்படின்னாக்கா, அதாவது தகுதி உள்ளவரை கொடுக்கணும்னா மற்றவங்களாம் பெண்கள் கிடையாதா? என்ன ஒரு புரியல. எல்லா குடும்பத்திலயும் கஷ்டம் இல்லை, எல்லா பெண்கள்லாம் பொதுவாக பெண்கள் அவ்வளவுதான். அவங்களுக்கு எல்லா பெண்களும் ஓட்டு போட்டு வந்திருக்காங்க. அவங்க அது தகுதியில் பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அது ஒரு கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்றது? சரி, இதோட போதும் நினைக்கிறேன். நான் அரசியல் டைம் நல்லா இல்லை. இப்போ யாரு முதல்வரா வரணும்னு எதிர்பார்க்கறீங்க? விஜயமா? விஜய் தான் வரணும்னு எதிர்பார்க்கறீங்க. ஓகே, 118 எம்எல்ஏயோட ஆதரவு இருந்தா தான் அவரால முதல்வரா வர முடியும் அப்படிங்கிற பட்சத்துல இப்ப 108 ஆதரவு தான் அவருக்கு கிடைச்சிச்சு. இப்போ 5 வந்து காங்கிரஸ் வந்து கொடுத்திருக்காங்க, பாக்கி 5 தேவைப்படுது. அவங்க ஆதரவு கொடுக்க தானே அவங்க கூட்டணி வச்சு வெற்றி பெற முடியும். அவங்க மோடி கொடுக்க மாட்டேன்றாருல. மோடி கொடுக்க மாட்டாரா? மோடி தான் பண்றாரு. அப்ப மோடி தான் காரணம். மோடி தான் காரணம். இப்ப அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்திருக்கு. அப்படி இணைஞ்சா நீங்களா ஆதரவு தெரிவிப்பீங்களா? தரமாட்டோம். ஆதரவு தர மாட்டீங்க. உள்ளவங்க முதல்வரா வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஆனா மக்கள் வந்து அனுபவம் இல்லாம புதுசா அந்த கட்சியை தானே இப்ப வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா அனைத்து மக்களும் தேர்ந்தெடுக்கல. அதாவது இவங்களையும் தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்களும் மக்கள் தான், இவங்களை தேர்ந்தெடுத்தவங்களும் மக்கள் தான். யார் எந்த மக்கள் யாரை விரும்புறாங்கன்றத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களை சார்ந்தவங்க மட்டும் தான் சொல்றாங்க. இப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க, திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க. இல்லையேம்மா, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு மெஜாரிட்டி இருக்கு, இவருக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு. இப்போ இவருக்கு மெஜாரிட்டி இருக்கு நம்ம சொல்ல முடியுமா? 108 சீட்டு தான் இருக்கு இவர்கிட்ட. மெஜாரிட்டிக்கு 118 சீட்டு வேணும். புரியுதா உங்களுக்கு? 108 வச்சுன்னு நான் தான் எப்படி ஒத்துக்குவாங்க? அது ஒரு எல்லாருக்குமே உள்ளது தானே. அது
புதிய கட்சிக்கு வந்த மெஜாரிட்டி கூட புதிய கட்சி பழைய கட்சி இல்லம்மா, மக்களுக்கு யார் நல்ல சேவை செய்யறாங்களோ செஞ்சிருக்காங்களோ அவங்க வர்றதுதான் நல்லது. அனுபவம் வாய்ந்தவங்க வர்றது நல்லதுன்னு. நல்ல சேவை அவங்க நல்ல சேவை செஞ்சிருந்தா அப்புறம் ஏன் மக்கள் வந்து புதிய கட்சி எதிர்பார்க்க போறாங்க? எதிர்பார்த்திருக்காங்க, நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லியா, எதிர்பார்த்திருக்காங்க. அது நடக்கட்டும், நடந்தா நல்லதுதான், நடக்கலன்னா நல்லதுதான். எப்படி நம்ம நடந்தாலும் நல்லதுதான், நடக்கலனாலும் நல்லதுதான். நம்ம கையில இப்போ என் கையில எதுவும் கிடையாது. நான் என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன், அவ்வளவுதான். வாக்கு போடணும், என்ன கடமையை நான் செஞ்சுட்டேன். மொத்தம் 85% வாக்கு போட்டிருக்காங்க. இவருக்கு எவ்வளவு ஓட்டு விழுந்திருக்குதோ அதே மாதிரிதான் எதிர்கட்சிக்கும் விழுந்திருக்குது, அந்த ஆப்போசிட் கட்சிக்கும் விழுந்திருக்குது. எல்லாருமே ஜனநாயகத்துல உள்ளவங்க தான். அதாவது தோத்தவன் வெற்றி பெற்றவன்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஜனநாயக உரிமை உண்டு. நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் எனக்கு உரிமை உண்டு, அவங்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கணும் உரிமை உண்டு. இதை மக்கள் தேர்ந்தெடுத்து கடைசி முடிவை அவங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து 118 எம்எல்ஏயோட ஆதரவு இருந்தாதான் ஒரு முதல்வர் ஆக முடியும். கண்டிப்பா. அந்த பட்சத்துல இப்போ வந்து 108 வந்து தாவத்தை எடுத்துருந்தாங்க. ஆமா. 5 வந்து காங்கிரஸ் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மகிழ்ச்சி. இன்னும் 5 வந்து தெரிவிக்கணும். ஆமா. 5 வேணும் அப்படிங்கிறப்போ எந்த ஒரு கட்சியும் வந்து கூட்டணிக்கு இன்ன வரைக்கும் வரல. அதுக்கு என்ன? அது அவங்க விருப்பமா? அது இப்போ காங்கிரஸ்க்கு விருப்பம் இருக்குது, உள்ள போனாங்க. அத மாதிரி ஒருத்தர்கிட்ட இருந்துட்டு இன்னொருத்தர்கிட்ட போறது அது முறையே கிடையாது. அது அதுதான் மக்கள் தான் முடிவு எடுக்கணும். மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தானே. இப்போ நான் அவருக்கு ஒருத்தர் கூட இருந்து ஜெயிச்சுட்டு இன்னொருத்தர்கிட்ட போறது கட்சி தாவல் சட்டம் ஒண்ணு இருக்கு. அதன் பிரகாரம் அது தவறு. அது பெரிய கட்சிக்காரங்களும் அது மாதிரி தவறு செய்யறது வந்து அது மக்கள் தான் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஜனங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நான் 35 மார்க் வாங்கினா பாஸ்ன்னு சொல்றோம். 34 மார்க் வாங்கிட்டேன் நானு. ஒரு மார்க் குறையுது ஐயா அப்படின்னு நம்ம கெஞ்சதான் முடியும். அதான் நான் வெற்றி பெற்றேன்னு சொல்ல முடியாது. அதாவது 35 மார்க் 36 மார்க் வாங்கியிருந்தேன்னா நான் பாஸ். அதுதான் நம்ம ரூல்ஸ் யாரு எல்லாருக்கும் நீதின்றது எல்லாருக்கும் ஒண்ணு தானே. அப்புறம் எனக்கு ஒரு நீதி, அவருக்கு ஒரு நீதி, இவருக்கு ஒரு நீதினு ஒன்றும் கிடையாது. 118 இருந்ததுன்னா அவருக்கு இன்னும் இருக்க அவரு சிஎம் ஆயிருக்கலாம். ஆவாதது அவர் மேலதான் தப்பு. அது 108 வச்சு நான் 34 மார்க் வாங்கிட்டு நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொன்னா ஒத்துக்குவாங்களா ஜனங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறோம் சார், ஒரு மார்க் தான் எனக்கு கம்மியாச்சு. இப்போ ஒரு ஓட்டுல ஒருத்தர் தோத்துருக்காரு, அதுக்காக தோல்வி தானே அது. அதை ஏத்துக்கிற பழக்கம் உனக்கு இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏத்துக்கிற பக்கம் வெற்றியோ தோல்வியோ ஏத்துக்கணும். அதுதான் ஒரு வீரனுக்கு, அதான் அழகு. அதனால மக்களே முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கூட்டணி கட்சி தான் முடிவு பண்ணணும் யாரு வரணும். அதுதான்மா, அவங்க யாருன்னு முடிவு. உனக்கு ஓட்டு போட்டவங்க, அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 3 பேருக்கும் ஓட்டு போட்டவங்க ஜனநாயக உரிமை பெற்றவங்க தான். யாரும் இவங்களுக்கு கள்ள ஓட்டு போடல, இவங்களும் கள்ள ஓட்டு போடல. எல்லாருமே ஜனநாயக உரிமையோட ஓட்டு போட்டவங்க. அத்தனை பேருக்குமே அத்தனை தகுதி இருக்கு. யாரை தேர்ந்தெடுக்கணுன்ற தகுதி இருக்குது. அதை மக்கள் வெயிட் பண்ணி செய்வாங்க. இப்போ வந்து ஆளுநர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு இருந்தா கூட ஓகே தான், அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. உண்மைதான்மா அது. அதாவது மக்கள், ஆமாமா, மக்கள் நல்லா இருக்கணும் தானே எல்லாரும் நினைக்கிறோம். இப்போ நான் கூட சராசரி மனுஷன், நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு ஜனங்க எங்க தமிழ்நாடு இப்போ பாருங்க 4 நாளா சுடுகாடு மாதிரி இருக்கு. எந்த வேலையும் நடக்க மாட்டேது, எந்த இதுவும் நடக்க மாட்டேன். அவன் பாட்டுன்னு போய் உட்காந்துட்டு இருக்கான். நடக்கிறனாக்கா ஒரு தலைமை சரியா இருந்தா தானே, தலைமை ஆசிரியர் சரியா இருந்தா தான் மாணவர்கள் சரியா இருப்பாங்க. ஆசிரியர் இல்லாத மாணவர்கள் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். நம்ம தோல்வியை நம்ம ஒத்துக்கணும். சரி, அடுத்த உடனே நம்ம ஒன்று ஐஏஎஸ் பரீட்சை எழுதி பாஸ் ஆகிட முடியாது. ஒரு வாட்டி தோல்வி அடைஞ்சா அடுத்த வாட்டி இப்போ வெயிட் பண்ணி செய்வோம். அப்படி அந்த ஒரு எண்ணம் வரணும் அவங்களுக்கு. புரியுதா அவங்களுக்கு? அந்த எண்ணம் வந்ததுன்னா அவங்க வந்து கொஞ்சம் பக்குவம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது அவங்களுக்கு தான் தெரியணும். அது நம்ம சாதாரண மனுஷன். நம்ம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படின்னா, நம்ம ஒரு 35 மார்க் வாங்கினாதான் பாஸ்ன்ற அந்த ஒரு அடிப்படை எனக்கு தெரியுது. அதை விட 118 இல்ல காங்கிரஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா அது உங்க விருப்பம். அது காங்கிரஸ் வந்தாங்கன்னா யார் வந்தாலும் உங்க விருப்பம். அது யார் வந்தாலும் நீங்க எத்தனை போய் காட்டுங்க அவங்க கிட்ட, ஐயா வந்துட்டாங்க ஐயா அப்படின்ட்டு காட்டுங்க, அவங்க ஒத்துக்க போறாங்க. அப்ப 2 பேரும் கூட்டணி வச்சா உங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே. எனக்கு இல்லம்மா, மக்களுக்குமா. மக்கள் நலம் பெறதான் ஆட்சியை. இப்போ இவங்க எல்லாருமே மக்கள் நலம் பெறணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்க சொந்தத்துக்காக ஆசைப்படுறது கிடையாது. மக்கள் நல்லா இருக்கணும், மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு தான் 40 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலமா அவங்க கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இப்போ இவங்களும் அதுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா அது என்ன தெரியுமா, அந்த இது 118 இல்லைன்றதுனால தான் இப்போ அவர் நின்று இருக்காரு. இப்போ இப்படியே போச்சுன்னா நமக்கு ஜனங்க கஷ்டப்படுது. இப்போ சம்பளம் போடணும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஒரு வீட்டை நடத்துறதே பெரிய கஷ்டமா இருக்குது. ஒரு நாட்டை நடத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கு. யார் கொடுப்பா? விஜய் கொடுப்பாரா? சொல்லுங்க. நான் கொடுக்குறேன்னு சொல்லுங்க. நாளைக்கு கூட ஜனங்க வந்து போடுவாங்க ஓட்டு. எப்படி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, ஒரு எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து பெருவாரியாக அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு. ஸோ டிவிகேல இருக்கிற விஜய் வந்து முதல்வர் ஆகிறது தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி பீப்புள்ஸ் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதுதானே நடைமுறைக்கு வரணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறது வேறு விஷயம்.
ஆனால் இப்போதைக்கு அவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அதுக்கு எந்த சக்தி அதை தடுக்குதோ அதை பற்றின இது வந்து நம்மளுக்கு அவேர்னஸ் இருக்கணும். அது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறது பார்க்கணும். எலெக்ஷன் இருந்து பெருவாரியான மக்கள் தேர்ந்தெடுத்தவர் முதலமைச்சர் ஆகிறது தான் கரெக்டு. மக்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க, அதிக அதிக ஆதரவு கொடுத்துருக்காங்க மக்கள். அப்படின்னுக்குள்ள கூட்டணி கட்சி வந்துட்டு ஏன் ஆதரவு தர மாட்டாங்க? காங்கிரஸ் மட்டும் தான் தந்திருக்காங்க ஆதரவு. இதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிறதுனால தான் ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து எங்களோட கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, இப்போ வந்திருக்காரு அரசியலுக்கு, உடனே வந்து அவருக்கு ஆட்சி வர்றது வந்து கொஞ்சம் இதாகும். அதனால நெக்ஸ்ட் டைம் அவர் வரட்டும் அப்படிங்கிறத நம்ம முன்னாடி இந்த மாதிரி தொங்கு பார்லிமெண்ட்லாம் வந்துடக்கூடாது, மக்கள் வரி பணம் எங்கேருந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஆல்ரெடி பல பிரச்சனையில் இருக்கோம் நம்ம. அப்போ அதெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னாடியே அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுல இருந்தோம். வருஷம் வந்து ஆட்சியில இருக்காங்க திமுக அதிமுக, அவங்க வேண்டாம் ஒரு மாற்று கட்சி வேணும்னு தான் வந்து மக்கள் விரும்புறாங்க. ஆமா ஆமா. ஒரு 5 எம்எல்ஏவோட ஆதரவு தான் தாவேகாவுக்கு தேவைப்படுது. அப்படின்றதுக்குள்ள அந்த ஆதரவு அவங்க தரலாமே மற்ற கூட்டணி கட்சி. கண்டிப்பா தரலாம். பட் ஆனா அந்த கூட்டணி கட்சிகள்ல அதுல என்ன மாதிரி விவாதங்கள் போகுது, அமைச்சர் போஸ்டிங் கேட்பாங்க, அவங்க ஏன் வந்து கூட்டணி வைக்க மாட்டாங்க? அது எப்பயுமே பிரச்சனை தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கனாலே இந்த எலெக்ஷனோட முடிவுகள் வந்து நம்மளுக்கு நிலையானதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ வேணால் அவங்க வந்து பார்லிமெண்ட்டை கலைக்கலாம், மெஜாரிட்டி கம்மியாகும். ஸோ வந்து திருப்பி ஒரு எலெக்ஷன் ரீஎலெக்ஷன் வரலாம். பட் ஆனால் இப்போ வந்து கவர்னர் அவருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சிட வேண்டியது தானே. அதுக்கப்புறம் எப்படி ஜாயின் பண்ணி அவர் தான் பெரும்பான்மையை நிரூபிப்பாங்க தானே. இந்த இடத்துல பிஜேபியோட ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஸோ அது வந்து கரெக்ட் பண்ணி வரணும். இதை தான் நம்ம சொன்னது, அந்த பிஜேபி கூட போட்டி போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து மூத்த தலைவர்கள் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கவங்களுக்கு அது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அதெல்லாம் கடந்து அவங்க வந்துட்டாங்கன்னா சந்தோஷம் தான். வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் தான் வரணும்னு எதிர்பார்க்கிறேன். விஜய் தான் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா அவரால இப்ப வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா வருவார், நம்பிக்கை இருக்கு. கூட்டணி கட்சி ஆதரவு தெரிவிச்சா தானே வருவாங்க. அதுதான், ஆனா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஆனா அதை மீறி வந்துருவாருன்னு நினைக்கிறேன். சரி, திமுகவும் அதிமுகவும் கூட்டணியா இருந்தா அதெல்லாம் நீங்க ஆதரிப்பீங்களா? இல்ல, ஆதரிக்க இல்ல. ஏன்னா இவ்வளவு நாள் எதிர்க்கட்சியா இருந்துட்டாங்க, இப்ப எப்படி அது கூட்டணியா சேருவாங்க? அப்படி ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு தகவல்லாம் வந்துகிட்டு இருக்கேன். இல்ல, எனக்கு அதுல இது இல்ல. இவர் வரணும்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். யாராவது ஒருத்தர் மாறி ஒரு இது சான்ஸ் கொடுக்கணும்ல. யார் முதல்வராக வரணும்னா, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கே தெரியும். ரெண்டு கட்சி தான் இது வரைக்கும் ஆண்டாங்க. என்ன செஞ்சாங்க மக்கள் இது வரைக்கும் சொல்றாங்களே, இவங்க என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னு. பொருளாதாரத்தை தூக்கி விட்டது இந்த 2 கட்சி சேர்ந்தது தான். ஓகேவா? 1999 கலைஞர் அவர்கள் வந்து அமெரிக்கா போறாரு. படிச்சுட்டோம், டபுள் டிகிரி முடிச்சிட்டோம், வேலை இல்லை. வேலை இல்லாம, படிப்புக்கு ஏற்பட்ட வேலை இல்லாம அவன் கார்பெண்டர் வேலைக்கோ, சித்தாள் வேலைக்கோ, ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கோ போக ஆரம்பிச்சிட்டான். கலைஞர் பார்த்துட்டாரு, தமிழ்நாடு மக்கள் படிச்சுட்டாங்க, படிச்சதுக்கு உண்டான வேலை இல்லைன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு போய் முதல் ஐடி கம்பெனி எடுத்துட்டு வந்தது கலைஞர் அவர்கள் தான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் என்ன பண்றாங்கன்னா, என்ன செஞ்சுட்டாங்க மாற்றத்தை வந்து, அதாவது பொருளாதாரத்தை வந்து மிகப்பெரிய வளர்ச்சி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதாவது திமுகவும் அதிமுக 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க. டைட்டில் பார்க் எடுத்துட்டு வந்தது கலைஞர் தான். அந்த இடத்துல நான் டீ கடை போடுறேன், அந்த டீ கடைக்கு நீங்க பால் சப்ளை பண்றீங்க, இவரு பிஸ்கட் சப்ளை பண்றாரு, இன்னொருத்தர் சமோசா சப்ளை பண்றாரு. உங்களுடைய பொருளாதாரமும் வளருது, என்னுடைய பொருளாதாரமும் வளருது, இவங்களுடைய பொருளாதாரமும் வளருது. ஓகேவா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காமன் வீட்டுல இருப்போம். 5 குடுத்தனத்துக்கு ஒரு டாய்லெட், ஒரு குளிக்கிற பாத்ரூம் இருக்கும். என்னுடைய ஃபேமிலி பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தருடைய ஃபேமிலி பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. குளிக்கிறதுக்கும் ரொட்டீனா இப்படிதான் நடக்கும். இன்னைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்றோம். நம்மளுக்கு எப்பெல்லாம் குளிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் குளிக்கலாம், எப்பெல்லாம் நம்மளுக்கு பாத்ரூம் தோணுதோ அப்பெல்லாம் போலாம். இதுக்கு உண்டான பொருளாதாரத்தை வளர்த்தி விட்டுருக்காங்க. இன்னைக்கு நான் 15,000 ரூபாய் கொடுத்து நான் ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கேன். அன்னைக்கு 700 ரூபாய் 600 ரூபாய் வாடகைக்கு கட்ட முடியாத சூழ்நிலை உருவாயிருந்தது. 100 கிராம் சிக்கன் வாங்கி 100 கிராம் தக்காளி போட்டு 100 கிராம் வெங்காயம் போட்டு தொக்கு பண்ணி 5 பேர் சாப்பிட்ட குடும்பம்லாம் இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு நான் நினைச்ச ஹோட்டலுக்கு நான் போகலாம், நினைச்சபடி சாப்பிடலாம். 625 ரூபாய் எனக்கு ஃபீஸ் கட்டத்துக்கு எங்க ஃபேமிலியால முடியாது. பொருளாதாரத்துல ரொம்ப கீழ் தங்கி இருந்தோம். நாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன். ஸ்கூல் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய், நோட் புக்கு பாத்தீங்கன்னா 325 ரூபாய். இந்த 625 ரூபாய் வந்து எங்களால கட்ட முடியாது சூழ்நிலை அப்படி இருந்தது. இன்னைக்கு என் பையனை வந்து 1.5 லட்சம் ரூபாய் கட்டி நான் சிபிஎஸ்சில படிக்க வைக்கிறேன். அப்போ பொருளாதாரத்தை யாரு வளர்த்து விட்டா? பொருளாதாரம் எப்படி வளர்ந்துருக்கு? பக்கத்துல இருக்க கேரளா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்க,
தமிழ்நாட்டு பொருளாதாரத்துல டாப்ல தானே இருக்கு. நாகர்கோயிலுக்கும் திருவாண்டத்துக்கும் 70 கிலோமீட்டர், நாகர்கோயிலுக்கும் திருவாண்டத்துக்கும் 70 கிலோமீட்டர். 70 கிலோமீட்டருக்கு கீழே இருக்க நாகர்கோயில் பொருளாதாரத்தை வளர்ந்து போயிருக்கு. கேரளா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கு. வளர்ச்சி தமிழ்நாடு பெஸ்டான வளர்ச்சி. இந்த ரெண்டு கட்சியும் ஆண்ட ரெண்டு கட்சியும் பெஸ்டான வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. கூட்டணியில இருந்தா நீங்க ஆதரவு கூட்டணிக்கு வரமாட்டாங்க. இது ஒரு பெரிய ரூமரா தான் பேசிட்டு இருக்காங்க. கூட்டணிக்கு வரமாட்டாங்க. கூட்டணிக்கு வந்தா யாரும் ஆதரவும் தெரிவிக்க மாட்டாங்க. கூட்டணிக்கு வரமாட்டாங்க. கூட்டணி வர மாட்டாங்க. ஆமா, அவங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசியலே முடிஞ்சிச்சே. சரி, யாரை நீங்க முதல்வர் ஆகணும்னு யார் முதல்ல யார் இருந்தாரோ அவங்களே இருந்தா நல்லது. முதல்ல அதிமுகலே இருந்தாங்க, திமுகலே இருந்தாங்க. திமுகல அதாவது மக்கள் என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் மறக்கிற மக்கள் தான் நம்ம மக்கள். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட நீங்க ஒரு 10,000 ரூபாய் ஒருத்தன் வந்து கடன் கேட்கறான் வச்சுக்கோங்களேன். சிரிச்சுக்கிட்டே கடன் கேட்பான். எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுப்பான்னு உங்கள்கிட்ட கேட்பான். நீங்க ரிட்டர்ன் அந்த காசை கேட்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அவங்கள ஃபைட் தான் வரும், சண்டே ஆகும், விரோதம் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்க பண்ண நல்லதை மறந்துடுவாங்க. இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் நடந்திருக்கு. கொளத்தூரை போய் பாருங்க. கொளத்தூரை சுத்தி பார்த்தா என்னென்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா கொளத்தூர் மக்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மிகப்பெரிய சினிமா மோகத்துல ஜனங்க இருக்காங்கன்னு தெரியுது. சினிமா மோகத்துல இருக்காங்க ஜனங்க. 2015 மழை வந்தது, நாடே லோல் பட்டுது. அப்பெல்லாம் வந்து அண்ணன் விஜய் வந்து பார்க்கவே இல்லையே, மக்களை சந்திக்கவே இல்லையே. அப்போ அவரும் ஒரு சுயநலமா தானே யோசனை பண்ணி தானே இருக்காரு. எப்போ வந்தாரு? கல்வி ஊக்கத்தொகையை கொடுத்தாரு, 3 வருஷமா கொடுத்தாரு, 4 வருஷமா கொடுத்துருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல சொல்லுங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல? எங்க போனார்? அப்போ சுயநலமா யோசனை பண்ணியிருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஆண்ட ரெண்டு கட்சி ஆண்டு நல்ல பொருளாதாரத்தை வளர்த்து விட்டுருக்காங்க. நம்ம இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிறோம்னா இந்த ரெண்டு ஆண்ட கட்சி தான், வேற யாரும் கிடையாது. இப்ப புதுசா வந்திருக்காரு, மோகத்துல ஓட்டு போட்டிருக்காங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சட்டசபையில அவர் என்ன பண்ண போறாரு பார்ப்போம். அழகான அறிக்கைலாம் விட்டுருக்காரு. சாத்தியப்படுமான்னு தெரியல. யூனிட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீயா தராரு, 6 சிலிண்டர் ஃப்ரீயா தராரு. ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கே நாங்கள் இவ்வளோ நேரம் இருக்கிறோம், 6 சிலிண்டர் தர போறாரு. அது இல்லாம ஒரு நாளைக்கு தமிழ்நாடு அரசு பொது மருத்துவமனையில வந்து 2700 இருந்து 3000 குழந்தை பிறக்க போகுது. ஒரு நாளைக்கு நைட் ஆகும், திருப்பி அப்படியே மறுநாள் ஆகும். ரொட்டீனா வருது. ஒரு நாளைக்கு 3000 குழந்தை கணக்கு பட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிராம் வந்து 14,000 ரூபாய், கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு வேணும். ஒரு வருஷத்துக்கு 1500 கோடி ரூபாய் இதுக்கே அவர் ஒதுக்கணும். ஓகேவா? தமிழ்நாடுடைய பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியும். இந்த பட்ஜெட்டை ஒதுக்குவாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் இவங்களோட சம்பளமே குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா பாதி பங்கு அதுக்கே போயிடும். மிச்சம் பாதி பங்கை வச்சு அவர் என்ன பண்ண போறாரு? மிகப்பெரிய சரிவை சந்திக்க போறோம், அது மட்டும் உறுதி. மக்களே, நம்ம பொதுமக்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்கங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி சில முக்கியமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.